ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஒரு வித்தியாசமான கேம் பார்க்க போறோம். இந்த டோர்னமெண்ட் பேர் பாத்தீங்கன்னா கேசபிளாங்கா. கேசபிளாங்கா செஸ் 2024ல முக்கியமா 4 பிளேயர் வந்து இன்வைட் பண்ணப்பட்டிருக்காங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய விஷி ஆனந்த், மேக்னஸ் கால்சன், இகாரு நக்கமுரா அண்ட் பசீம் அமீன் அப்படின்ற ஒரு பிளேயர். ஓகேங்களா? இது வந்து 15+10 ஃபார்மட்ல விளையாடப்படுற ரேபிட் கேம். இது வந்து டபுள் ரவுண்ட் ராபின். அண்ட் இந்த கேம் உடைய முக்கியமான சிறப்பு அம்சமே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே பிளேயர்ஸ் வந்து பிளே பண்ண மாட்டாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து பிளே பண்ண மாட்டாங்கன்றது மீன்ஸ் முக்கியமா ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இருந்து 2 பேருமே கேமை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மிக்கல் சிகோரியன் வாசஸ் வில்லம் ஸ்டெய்னிஸ் வந்து 1889ல விளையாடப்பட்ட வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கேம் 5ல இருந்து எடுத்த ஒரு கேம் தான் இது. இதுல வந்து 10 மூவ்ஸ் வரைக்கும் இந்த பிளேயர்ஸ் விளையாண்ட மூவ்ஸ் போர்டில் இருக்கும். 11th மூவ்ல இருந்து இவங்களுடைய கேமை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. எல்லா ரவுண்ட்லயுமே பாத்தீங்கன்னா ஃபேமஸான பொசிஷன்ல இருந்து கேமை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. இது படி பாத்தீங்கன்னா 6 டிஃப்ரெண்டான பொசிஷன் இருக்கும். அந்த 6ல 4 பொசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்பிட்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணப்பட்ட பொசிஷன்ஸ். மீதி 2 பொசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பெக்டேட்டர்ஸ் ஓட் மூலியமா டிசைட் பண்ணப்பட்ட பொசிஷன்ஸ். ஓகேங்களா? எடுக்கப்பட்ட எல்லா பொசிஷனுமே பாத்தீங்கன்னா ஈக்குவலான பொசிஷன் தான். ஓகேங்களா? முக்கியமா இப்ப நம்ம பார்க்க போற இந்த கேம் வந்து 1889ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல சிகோரியன் வாசஸ் ஸ்டெய்னிஸ் விளையாடப்பட்ட கேம் தான். இது வந்து கேம் 5. ஓகேங்களா? இடத்துல இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எடுத்தோடனே செஸ் போர்டுல அந்த ஒரு பொசிஷன் வந்து இருக்காது. போர்டு வந்து இனிஷியல் செட்டப்ல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 மூவ்ஸ் வந்து இதே பிளேயர்ஸ் பிளே பண்ணதை தான் போர்டுல இருக்க போதுன்னா அந்த 10 மூவ்ஸ் என்னன்றது ஒரு ஸ்கோர் ஷீட்ல இருக்கும். அந்த ஸ்கோர் ஷீட்டை கொடுத்தோடனே 2 பிளேயர்ஸுமே வந்து அந்த 10 மூவ்ஸுமே வந்து அழகா ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. 11th மூவ்ல இருந்து இந்த கேம் வந்து ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆகும். 2 பிளேயர்ஸுமே வந்து அவங்களுடைய மூவ்ஸை வந்து பிளே பண்ணுவாங்க. இதுல வந்து மேக்னஸ் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு, விஷி வந்து பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா E4, E5, Knight F3, Knight C6, Bishop C4, Bishop C5. இப்போ வந்து B4 பிளே பண்ணுவாரு ஒயிட். மிக்கல் சிகோரியன் பாத்தீங்கன்னா B4 பிளே பண்ணுவாரு. இது வந்து இவான்ஸ் கேம்பிட். இந்த இடத்துல இப்போ வந்து பிஷப் டெக்ஸ் B4, இப்போ C3 பிளே பண்ணி பிஷப் சேஸ் பண்றாரு. பிஷப் A5 வராரு. இப்போ திருப்பி வந்து கேசல் பண்ணிக்கிறாரு. இப்போ குயினை வந்து வெளியில கொண்டு வராரு பிளாக். இந்த இடத்துல சென்டர் பானை ஸ்ட்ரைக் பண்றாரு. Knight G E7 பிளே பண்றாரு. இப்போ திருப்பி பிஷப் வச்சு குயின் அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல குயின் எடுத்துட்டு வந்து இப்போ C5ல போறாரு. இப்போ ஒயிட் வந்து அவருடைய குயினை வெளியில கொண்டு வராரு. இந்த குயினும் பிஷப்பும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டரி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிளாக் வந்து கேசல் பண்ணிக்கிறாரு. இப்ப ரூக் வந்து கேம்குள்ள வராரு. இப்ப பிஷப் B6 பிளே பண்றாரு. பிஷப் B6 ஓட 10வது மூவ் இது. இந்த 11th மூவ்ல இருந்து இப்ப 2 பேருமே அவங்களுடைய மூவ்ஸை தான் பிளே பண்ணி ஆகணும். இந்த இடத்துல ஆக்சுவலா சிகோரியன் வந்து பான்டெக்ஸ் பான் வந்து பிளே பண்றாரு. பான்டெக்ஸ் பான் மூலியமா இப்ப குயினுக்கு வந்து ஒரு டைரக்டான அட்டாக் தராரு. குயின் G6 பிளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த கேம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. பட் இந்த ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் மேக்னஸ் என்ன பண்றாருன்னா சிம்பிளா நைட் எடுத்துட்டு வந்து A3ல போடுறாரு. நைட்டை A3ல போட்டதுமே இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா நைட் A5 வருது. நைட் A5 மூலியமா விஷி வந்து மேக்னஸோடைய குயினையும் பிஷப்பையும் வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப குயின் A4க்கு அப்புறமா இந்த இடத்துல இன்னொரு நைட் கேம்குள்ள வராரு. இந்த இடத்துல சப்போஸ் பிளாக் வந்து இந்த பிஷப்பை கேப்சர் பண்றாரு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நைட் எக்ஸ் நைட் பிளே பண்ணலாம். இப்ப இந்த பிஷப்புக்கும் குயினுக்கும் வந்து அட்டாக் இருக்கு. உங்களால குயினை தூக்கிட்டு போயிட்டு E6ல போட முடியாது. இந்த இடத்துல நம்ம வந்து D5 பிளே பண்ணிக்கலாம். D5 பிளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த குயின் வந்து இந்த நைட்டுடைய ரேடார்ல இருந்து விலகிதான் ஆகணும். விலகினதுக்கு அப்புறமா இந்த நைட்டை நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். இப்ப பிளாக்கு வந்து ஒரு பீஸே போயிடும். இந்த ஒரு ரீசனால பிளாக் இந்த இடத்துல என்ன பண்ணி ஆகணும்னா இந்த இடத்துல அவருடைய குயின் எடுத்துன்னு வந்து C6ல தான் போட்டு ஆகணும். இப்போ உங்களால இந்த நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா ஒயிட்டுடைய குயின் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. இந்த ஒரு ரீசனால இந்த இடத்துல இப்போ ஒயிட் என்ன பண்ணணும்னா சிம்பிளா இந்த பிஷப்பையும் வந்து கேப்சர் பண்ணணும். இப்போ உங்களால வந்து இந்த இடத்துல பான்டெக்ஸ் நைட்டும் பிளே பண்ண முடியாது. ஏன்னா இந்த ரூக் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. இந்த ஒரு ரீசனால நீங்க வந்து C-Tex நைட் தான் பிளே பண்ணி ஆகணும். சப்போஸ் நீங்க C-Tex நைட் பிளே பண்ணாம உங்களுடைய குயினை வச்சு குயினையே டைரக்டா கேப்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நைட் எக்ஸ் குயின் பிளே பண்ணிக்கலாம். இந்த நைட் வந்து ஆல்ரெடி இங்க ஒரு பீஸை கேப்சர் பண்ணிட்டு இங்க இருந்தாரு. இப்போ இந்த குயினை டேக் பண்றது மூலமா ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டாரு. இதனால ஒயிட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கும். அதனால இந்த ஒரு பொசிஷனை பொறுத்த வரைக்குமே பிளாக் என்ன பண்ணணும்னா இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணிக்கணும். இந்த நைட்டை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து ஒயிட் என்ன பண்ணலாம்னா அவருடைய குயினை வந்து B4ல போட்டுக்கலாம். குயினை B4ல போட்டதுக்கு அப்புறமா இந்த நைட்டுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கு பாருங்க. அண்ட் டெவலப்மெண்ட் வைஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து நல்லாவே டெவலப் பண்ணிருக்காரு அவருடைய பீசஸ் எல்லாம். ஸ்டில் பிளாக் பாத்தீங்கன்னா அவருடைய இந்த பிஷப் வந்து டெவலப் பண்ணல. பிளாக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு ரீசனால டைரக்டாவே பாத்தீங்கன்னா இந்த நைட்டை வச்சு உங்களால இந்த பிஷப் வந்து கேப்சர் பண்ண முடியாது அவ்வளவு சுலபமா. கேப்சர் பண்ணி நீங்க கேம் ஹோல்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். பட் உங்களுடைய பொசிஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் எனிவே ஆக்சுவலா கேம்ல வந்து இன்னொரு நைட்டை வந்து கேம்குள்ள கொண்டு வராரு. இந்த இடத்துல இப்ப பான்டெக்ஸ் பான் பிளே பண்றாரு. இப்ப குயினுக்கு வந்து டபுள் அட்டாக் ரூக் மூலியமாவும் சரி இந்த பான் மூலியமாவும் சரி. இந்த இடத்துல விஷி என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாரு. குயின் C5 பிளே பண்ணிட்டாரு. ஆக்சுவலா நீங்க குயின் C5 பிளே பண்றதுக்கு பதிலாக குயினை வந்து G6ல போட்டிருக்கலாம். குயின் G6 மூலியமா பாத்தீங்கன்னா இந்த கேம் வந்து ஒரு ஈக்குவலிஷான கேமா இருந்திருக்கும்.
இந்த இடத்துல குயின் C5 ப்ளே பண்ணி ஸோ குயினையும் பிஷப்பையும் வச்சு இந்த இடத்துல வந்து கிங்கை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்மார்ட்டான மூவ் ப்ளே பண்றாரு. அவருடைய ரூக் எடுத்து வந்து குயினை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த பானையை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு F2 பானை. இப்போ இந்த இடத்துல குயின் டெக்ஸ் F2 ப்ளே பண்ணி ஒரு செக் வருது. இந்த இடத்துல இப்போ ஆக்சுவலா இந்த ரூக் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸே கிடையாது. உங்களுடைய குயினை வந்து பேக்வர்ட்ல எங்கேயுமே கொண்டு போக முடியாது. பாருங்க, இங்க வந்து பிஷப் வந்து இருக்கிறாரு. ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒயிட்டோடைய பீசஸ் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த பானை டேக் பண்ணி தான் ஆகணும். இந்த பானை டேக் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப கிங் வந்து மூவ் பண்ணிக்கிறாரு. கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த குயின் வந்து ட்ராப் ஆயிட்டாரு. இப்ப சப்போஸ் பிளாக் வந்து இந்த பொசிஷன்ல வந்து இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ரூக் F1 ப்ளே பண்ணி குயினை வந்து அட்டாக் பண்ணலாம். இப்ப குயினால பாருங்க இந்த ஸ்கொயருக்கு வர முடியாது. பிஷப் இருக்கிறாரு. குயின் வந்து D2க்கு வந்தாருனா இந்த பிஷப் இருக்கிறாரு. குயின் வந்து C2 வந்தாருனா இங்க நைட் இருக்கிறாரு. சோ குயின் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கொயருக்கு தான் வர முடியும். குயின் B2 தான் வர முடியும். குயினாலையும் இந்த டயகனல்லையும் எங்கேயுமே வர முடியாது. இங்க பிஷப் இருக்கிறாரு, இங்க வந்து பான் இருக்கிறாரு, ரூக் இருக்கிறாரு, அண்ட் இங்கேயும் பாத்தீங்கன்னா ரூக் இருக்கிறாரு. சோ குயின் B2 மட்டும் தான் வர முடியும். குயின் B2 வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல நம்ம இப்ப பிஷப் D2 ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் D2 ப்ளே பண்ணி டோட்டலா குயினை வந்து இந்த ஒரு செகண்ட் ரேங்க்ல இருந்து கட் பண்றோம். இந்த இடத்துல நெக்ஸ்ட் நம்மளுடைய ரூக்கை வந்து B1ல போட்டு குயினையும் வின் பண்ணிடலாம். சோ இந்த ஒரு ரீசனால தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குயின் வந்து ட்ராப் ஆயிட்டாருன்னு சொன்னேன். இந்த இடத்துல இப்ப குயின் என்ன பண்றாருன்னா ஸ்ட்ரைட்டா B2 ஸ்கொயருக்கு வந்துடுறாரு. இப்ப ரூக் B1 ப்ளே பண்றாரு. ரூக் B1க்கு அப்புறமா இப்ப ஸ்டில் பாருங்க குயினுக்கு வந்து எங்கேயுமே ஸ்கொயர்ஸே கிடையாது. இங்க ஃபுல்லா வந்து ரூக் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நைட் இருக்கிறாரு C2 ஸ்கொயர்ல, இந்த D2 ஸ்கொயர்ல பிஷப் இருக்கிறாரு, அண்ட் இந்த E2 ஸ்கொயர்ல இந்த பிஷப் இருக்கிறாரு. நீங்க திருப்பி இந்த F2 ஸ்கொயருக்கு வந்தீங்கன்னா நம்ம ரூக்கை F2ல போட்டு பிஷப் ரிவர்ஸ்ல போட்டுக்கலாம். சோ நான் சொன்ன அதே ட்ராப்ல திருப்பி குயின் வந்து ஃபால் ஆயிடுவாரு. நீங்க வந்து இப்ப குயின் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணாலுமே இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா நைட் டெக்ஸ் குயின் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரீசனால ஆக்சுவலா விஷி இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா குயின் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்றாரு. சோ குயின் டெக்ஸ் நைட் ப்ளே பண்றதுக்கு பதிலாக குயின் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணிருக்கலாமே நீங்க நினைக்கலாம். இந்த இடத்துல குயின் டெக்ஸ் குயின்க்கு அப்புறமா இந்த இடத்துல இன்னொரு பீஸையும் வந்து விஷி வந்து கேப்சர் பண்ணிக்கிறார். சோ எப்படி இருந்தாலுமே நம்ம குயின் வந்து போக போது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ நம்ம ஒரு ரூக்கை மட்டுமே கேப்சர் பண்ணிட்டு போறதுக்கு ஆப்பனன்டோடைய 2 பீஸை கேப்சர் பண்ணிட்டு போறது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ன்ற ஒரு ரீசனால விஷயானந்த் வந்து இந்த ஒரு லைன்குள்ள போயிருக்காரு. இப்போ வந்து ஒயிட்டோடைய குயின் வந்து அட்டாக்ல இருக்கு. இப்போ அந்த குயின் A4 இப்போ நீங்க இந்த நைட் வந்து அட்டாக்ல இருக்கு. சோ இந்த நைட் அட்டாக்ல இருக்கிறதுனால இப்போ நைட் வந்து E3 வராரு. நைட் E3 வந்து இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல மேக்னஸ் வந்து ஒரு சூப்பரான மூவ் ப்ளே பண்றாரு. ரூக் டெக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்றாரு. சோ ரூக் டெக்ஸ் பிஷப் மூலமா நெக்ஸ்ட் இந்த நைட்டும் அட்டாக்ல இருக்கு. இந்த நைட்டை சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருந்த இந்த பிஷப்பையும் இப்ப கேப்சர் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல நீங்க இந்த ரூக்கை டேக் பண்ணி தான் ஆகணும். இந்த ரூக்கை நீங்க வந்து இந்த பானை வச்சு தான் டேக் பண்ண முடியும். சப்போஸ் இந்த A பானை வச்சு டேக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரூக் வந்து போயிடும். இந்த ஒரு ரீசனால நீங்க C பானை வச்சு தான் இந்த ரூக்கை வந்து டேக் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா பிஷப் டெக்ஸ் E3 ப்ளே பண்ணிக்கலாம். இந்த நைட்டை நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். இந்த நைட்டை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நீங்க நல்லா பாருங்க, மேக்னஸ் கிட்ட வந்து ஒரு ரூக்குக்கு எக்ஸ்ட்ரா ஒரு குயின் இருக்கு. இந்த ஒரு குயினை வச்சு ரொம்பவே சுலபமா மேக்னஸ் வந்து கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாரு. அப்படி இல்லையா இந்த ஒரு பொசிஷனை பொறுத்த வரைக்குமே நீங்க நைட் டெக்ஸ் ரூக் வந்து ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ திருப்பியும் நீங்க வந்து B பானை வச்சு இந்த ரூக்கை வந்து கேப்சர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அழகா இந்த நைட்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். இந்த நைட்டை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சென்டர்ல இருக்கிற 2 பானுமே பாருங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க என்னதான் பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணாலுமே இந்த இடத்துல நம்ம சிம்பிளா இப்ப இந்த பிஷப் எடுத்து வந்து இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்ணலாம். இப்போ நீங்க ரூக் E8 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம பிஷப் C5 ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் C5க்கு அப்புறமா இப்போ நல்லா பாருங்க, உங்களால இந்த பானையும் மூவ் பண்ண முடியாது. குயின் வந்து இந்த ரூக்கை வந்து கேப்சர் பண்ணிடுவாரு. அண்ட் நெக்ஸ்ட் நீங்க இந்த பிஷப்பையும் வெளியில மூவ் பண்ணீங்கன்னா இந்த பானும் வந்து போயிடும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த ஒரு பொசிஷனை பொறுத்த வரைக்குமே பிளாக்கு வந்து ரொம்பவே டைட்டா இருக்கும். பிளாக் கிட்ட குயினும் கிடையாது. இந்த ஒரு ரீசனால ரொம்பவே ஈஸியா ஒயிட் வந்து இந்த கேமை ஃபினிஷ் பண்ணிடுவாரு. இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பிரில்லியண்டான ரூக் மூவ்க்கு அப்புறமா விஷயானந்த் வந்து இந்த கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபார்மன்ஸ். இது வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான டோர்னமெண்ட். ஸோ முக்கியமா இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.